டேய் இது யாரு? பூனை. சைலன்ஸ். இது என் அக்கா டீச்சர். சரி இது என்ன? மார்க் ஷீட். அது தெரியுது. இது என்ன? இது நான் தான் போட்டேன் டீச்சர். எங்கள் அப்பா அம்மா. உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னு தெரியும். ஆமாம், நீங்கள் 2 பேரும் உங்கள் அத்தை வீட்டிலேருந்து தானே வரீங்க? இருந்தோம் டீச்சர். மாமா குடிச்சிட்டு வந்து திட்டுவார். அதனால நாங்கள் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். இங்கே பாருமா, பேரண்ட்ஸ் இல்லைன்னா மார்க் ஷீட்டில் கார்டியன் தான் கையெழுத்து போடும். பூனை தான் எனக்கு அம்மா, நான் தான் அவளுக்கு அப்பா. இனிமேல் மார்க் ஷீட்டில் நான் தான் கையெழுத்து போடுவேன். டேய் மதன் நிக்கிறான் பார், அவனை அப்படி கூப்பிட. டேய் மச்சான், வைடு போடாம போடு. என்ன சொன்ன? வைடு போடாம போடுன்னு சொன்னேன். வைடுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லியே. ஃபீல்டிங்கு போடா. டேய் மச்சான், மதனு மதனு மச்சான் கூப்பிட்டு போட்டோமேடா மதனு. அவனையே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அன்னைக்கு இப்படிதான் வித்யா கிட்ட போய் அவங்க அண்ணனை மாப்பிள்ளை கேட்டிருக்க. ஏன்டா இப்படி இருக்க? வேற யார் உனக்கு மாப்பிள்ளை பாப்பா? அன்னைக்கு அத்தை என்ன சொன்னிச்சு, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா அமைச்சு தரணும்னு சொல்லி அழுதுச்சுல்ல. நான் தானே உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும். மதனு, முதல்ல நான் படிக்கணும், வேலைக்கு போகணும். அப்புறம் அத்தை மாதிரி நான் யாரோ ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் கல்யாணம் பண்ண. எனக்கு ஒன்றும் தெரியாது. மாப்பிள்ளைய நான் தான் பார்ப்பேன். எனக்கும் பிடிச்சிருக்கணும். சரி, இங்கே பாரு. எனக்கு பிடிக்கிற மாப்பிள்ளை உனக்கும் பிடிச்சிருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். என்ன? சத்தியமா? சத்தியமா. எங்கடா போய் தொலைச்ச ராத்திரியெல்லாம்? அப்புறம் வச்சுக்கிறேன். வா மணிவேன். என்ன இங்க? முடிட்டு வாடா, சொல்றேன். இவன் ராஜலட்சுமியோட ஒரே தம்பி, பேரு மதன். இன்னைக்கு இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணம். மண்டபத்துல எல்லா வேலையும் இவனே இழுத்து போட்டு செஞ்சிருக்கிறான். அதான் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமாப்பா. பாப்பா உட்காரு. இல்ல இருக்கட்டும். டேய் செபாஸ்டியன், வணக்கம். பூனை எங்கங்கறல்ல? போடா போடா போ, அங்க போய் பாரு. நீ வாடா. என் தம்பி. Is it? ராஜி, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. உனக்கு பிடிக்கூடாது, உனக்கு பிடிக்கூடாது. இல்ல, உனக்கு பிடிக்கூடாது, உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். போலீஸ் ஆச்சுன்னு கொஞ்சம் தயக்கமாவும் இருக்கு. அது
அதே சமயம் இவரை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயமா இருக்கே. பிடிக்கலன்னு சொல்லு ராஜி, பிடிக்கலன்னு சொல்லு, பிடிக்கலன்னு சொல்லு. பிடிச்சிருக்கு. தம்பி என்ன ஆச்சா இல்லையா? இங்கேயே எப்படி பேசிட்டு இருக்கிறீங்களே? பொண்ணு பார்க்குற வீட்டில் வச்சிருந்தோம்னா 4 கணக்கா பேசிருப்பீங்க போல இருக்கே. ராஜி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? டேய், ஃபோன் என்ன ஆஃப் பண்ணி வச்சிருக்க? ஹே, என்னங்க? உன் ஆஃபீஸ் கால் பண்ண, நீங்க இருக்கேன்னு சொன்னாங்க. சரி, அதை வாங்கி கொடு. முடியாது. கார்டு இன்னைக்கு கார்டு கொண்டு வரல. கார்டு கொண்டு வரலையா? ஏய், என்கிட்ட காசு இல்லையே. சரி இரு, சூச்சு போய். நான் இங்கே உங்க கூட பேசணும். இப்போ உள்ள போக வேணாம். ஏன் வேணாம்? நான் உள்ள போனோம், அர்ஜென்ட். இல்லடா. ஆத்திரத்தை அடக்கலாம், இதெல்லாம் அடக்க முடியாதுமா. ஏய், அத்தை கூட அடக்கிடுவேன். உன்னால ஆத்திரத்தை அடக்க முடியாதுடா. டேய், அறிவு இருக்கடா உனக்கு? ஏன் இப்படி பண்ண? சாரிங்க. நீ யார் இங்க வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன், கவின் ஹெல்ப் பண்ணாங்க. போனா வா போலாம். ராஜி, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். அதான் ஃபோன்ல இருந்து இவன் நம்பரை டெலீட் பண்ணிட்டல்ல, வா போலாம். ஃபோன்ல இருந்து டெலீட் பண்ணிட்டா? நீ தான் இவனை பிடிக்கலன்னு கொடுத்த கிஃப்ட்லாம் திருப்பி கொடுத்துட்டு வர சொன்னல, போனா வா போலாம். உனக்காக என்ன வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க, பிடிக்கலன்னு கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. போனா இவனை உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சா உனக்கு பிடிச்சதான் கல்யாணம் பண்ணிப்பேன் சத்தியம்லாம் பண்ணியாடி. எனக்கு பிடிக்கிற மாப்பிள்ளை உனக்கும் பிடிச்சிருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இப்பயே சைலண்டா இருக்க. சத்தியமா? சத்தியமா சொன்னேன்டா. 9 வயசுல நீ உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது சொன்னேன். இன்னும் அதே பிடிச்சி தொங்கிட்டு இருப்பியா? மனசுல மாற்றமே வரக்கூடாதாடா? வளரவே மாட்டியாடா? சாவு இருக்கு, நீ நான் ஒரே ரத்தம் தானடி. செத்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு அக்கா தானே. அக்கா பண்ண சத்தியம் மாத்திரம் ஆளுக்கு தகுந்த மாதிரி வளருமா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுமா? பூனை, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் பூனை. வா பூனை. ராஜி, இந்த முறையாவது நீயே முடிவிடு. லட்டு இல்ல, அங்க இல்ல, கிளாஸ் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, பரவாயில்ல. சாரிங்க, சாரி, ரொம்ப சாரிங்க. போடி போ, அவங்க கூட போய் போ. டேய், என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? அக்கா, யார பத்தி என்னடா சொன்ன? அக்கா, சொல்லுவியோ? சொல்லுவியோ? என்ன இந்த வாழ்க்கை விடுங்க. அக்கா ப்ளீஸ். அக்கா ப்ளீஸ் அக்கா. அக்கா ப்ளீஸ். அழாதீங்கக்கா. ராஜி, அழுவாத ப்ளீஸ். நீங்களாவது சொல்லி தொலைங்களேன். உங்க 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை? ரேஸ் ஓட்டுன இல்லடா, ரேஸ் ஓட்டுனல. நான் ரேஸ் ஓட்டுனேன் தான். ஆனா இவன் என்ன பண்ணான் தெரியுமா? தப்பு பண்ண ஆப்பனன்ட் கிட்ட காசு வாங்கிட்டு அவனுங்களை விட்டானுங்க. ஆனா என்ன மட்டும் அங்க ஒரு பேண்ட் இருந்துச்சு. ஆனா வேணும்ட்டே நைட்டியை போட்டு என்ன கேவலப்படுத்தினான் இவன். ஊர் ஜனங்க முன்னாடி நான் அசிங்கப்படுத்தணும்னு எல்லாருமே நைட்டியோட போலீஸ் வண்டியில ஏத்துனான். அது அவனுக்கு பத்தலையா? அதுக்கப்புறம் அதை யூடியூப்லயே ஏத்தி வச்சிருக்கான் அவன். அது சாவர வரைக்கும் இருக்கும் பூனை. பூனை கூட வந்துரு பூனை.
சரி, நான் ரேஸ் ஓட்டுறது கூட விட்டுறேன் பூனை. என் கூட வந்துரு பூனை. அவன் வேண்டாம் பூனை. வீட்டுக்கு போகலாம் பூனை. ஆ பூனை. ஏய் ரங்கநாயகி, எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? ஏய், உன் பேர் என்ன? ஷண்முக பிரியா. ஷண்முக பிரியா. ஷண்முகன்றது உன் புருஷன் பேரா? ராகிங்க நிறுத்தி சட்டத்துல 10 வருஷம் ஆச்சு. பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா நீ சஸ்பெண்ட் தான். நீ என்ன சஸ்பெண்ட் ஆக்குவியோ இல்ல உன் ஹஸ்பண்ட் ஆக்குவியோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு தேவை ஒரே ஒரு என்ன பாக்குற? பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? போ போ. சாரி பிரியா, லாஸ்ட் வீக் இப்படிதான் ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லி அந்த பொறுக்கிய ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கு இவனே பரவாயில்லம்மா, இவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கா. ஏய், பேர் என்ன? ஸ்ரீதேவியா? ஸ்ரீதேவினா படத்துல நடிக்க போக வேண்டியதானடி மூதேவி. இருந்தா பூச்சாண்டி காட்டுற எங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா? சொல்லிருக்குமே பிரின்ஸ் என் அண்ணனை பத்தி. முதல்லையாச்சும் எனக்கு மட்டும்தான் முத்தம் கேட்டேன். ஆனா இப்போ எங்க 6 பேருக்கும் ஆளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ. இல்லைன்னா உன்னை ரேக்கிங்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா நீ தான் லெக்சர் ஆச்சே. ஸ்ட்ரெயிட்டா உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், பட்டுன்னு சொல்லு. நீ எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுத்த, நான் உனக்கு 15 நிமிஷம் டைம் தரேன். உனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தா என் கால்ல விழுந்த மன்னிப்பு கேட்டுட்டு கிளாஸ் ரூம்குள்ள போ. உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா பிரின்சிபல் கிட்ட டிசியை வாங்கிட்டு காலேஜை விட்டே வெளியில போ. என்னடி பூச்சாண்டி காட்டுற? எங்க அண்ணன் யாருன்னு தெரியும்ல? ஏய், உங்க அண்ணனை பத்தி தான் நீ சொல்லிட்டல, என் தம்பிய பத்தி நீ தெரிஞ்சுக்கோ. எனக்கு அழகிரின்னு ஒரு தம்பி இருக்காண்டா, சிறுத்த மாதிரி. அவன் அடிச்சா அவன் உடம்புல இடம் இருக்கும், ஆனா எலும்பு இருக்காது. அவன் புடிச்சா உடம்பு புடி, அடிச்சா இரும்படி. நீ விடுற பில்டப்ப பார்த்தா நான் அவனை இப்பே பார்க்கணும்டி. மனசு தங்கம் ஒரு போட்டி. ஸ்டூடெண்டா ஒரு பொண்ணை வம்படுறதுக்கு முன்னாடி அவனுக்கு அண்ணன் இருக்கானா தம்பி இருக்கானா அவங்க டீச்சரா ஸ்டூடெண்டா எதுவுமே விசாரிக்கிறது இல்லையா? போய் மன்னிப்பு கேள்றா, போய் மன்னிப்பு கேள்றா. டேய், அவன் அடிச்சடி என்னாலே தாங்க முடியல. நீ இருந்த சத்துரு போடா. போடா, போய் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு. போ போ. மன்னிச்சிருங்க மேடம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க காலேஜுக்கு படிக்க வருது உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கத்தானே தவிர எங்க ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு இல்ல. படிக்க வேண்டிய வயசுல படிக்கிறத மட்டும் பாருங்க. டேய் நில்றா. நான் நீ பண்ண தப்புக்கு உன்னை அடிக்காம உன் அண்ணனை அடிச்சேன் தெரியுமா? அவனோட வளர்ப்பு சரியில்லை. அவன் மட்டும் உன்னை ஒழுங்கா வளர்த்திருந்தா நீ இந்த காலேஜில் பொறுக்கிய தெரிஞ்சிருக்க மாட்டேன். இனிமே ஒழுங்கா இரு. வரேன்க்கா. என்னக்கா கிச்சன்ல மசாலா வாசனை மூக்க தொலைக்குது? டேய், நான் பண்ணது இட்லியும் சட்னியும் தான், அப்புறம் எப்படி மசாலா வாசனை வரும்? வருங்கக்கா, நீ சமைச்சா வரும். அக்கா, எல்லா ஹோட்டல்லையும் தேங்காய் சட்னி, கார சட்னி, மல்லி சட்னி, புதினா சட்னி, எத்தனையோ சட்னி வைக்கிறாங்க. இப்படி எத்தனை சட்னி வச்சாலும் அங்க இருக்கிற மொத்த சட்னியும் ஒத்த சட்னி என்னன்னு கேக்குதுல்ல? இப்ப எல்லாம் கேக்கும். நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் அவ வைக்கிற சட்னி தான் கேக்கும். அதை அவ வரும்போது யோசிப்போம். ஏய், நான் நல்ல விஷயம் தானடா சொன்னேன், அதுக்குள்ள ஏன் மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு? பின்ன முதல்ல நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ப்ளீஸ்க்கா, முதல்ல உன் கல்யாணத்தை பத்தி யோசி.
உன்னை விட்டுட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா? நீ படிச்சு ஒரு நல்ல வேலை பார்த்து ஃபேமிலி மேன் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இதை பத்தி யோசிப்பேன். நீ வேணா பாருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் முன்னாடி இவர்தான் என் மாமான்னு ஒருத்தர் கூட்டு வந்து நிறுத்த போறேன். நீ நிறுத்துறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த வருஷம் டிகிரியை முடிச்சு பிஇ பண்ற வழியை பாரு. அதெல்லாம் வேணாம். ஏய், என்ன வேண்டாம்? நீ ஆசைப்பட்டியா உன்னை ஸ்போர்ட்ஸ் காலேஜ்ல சேர்த்து விட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்காதா, என் தம்பி இன்ஜினியர் ஆகணும்னு? இப்ப நான் இன்ஜினியரிங் படிச்சு பில்டிங் கட்ட போறேனா இல்ல பாலம் கட்ட போறேனா? உனக்கு நான் பிஇ படிக்கணும் அவ்வளவுதானே? சரி, படிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே மேடம். இன்னைக்கு என் பர்த்டேன்னு இவங்களுக்குலாம் எப்படி தெரியும்? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் விஷ் பண்றாங்க, இவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் பாரு. அழகிரி, டேய் அழகிரி. ஓ அக்கா, சாரிக்கா, லேட் ஆயிடுச்சு. விடிய விடிய பேப்பர்லாம் கட்டினா அப்படியே தூங்கிட்டேக்கா. பிடிச்சிருக்கா? ஓ ஷோ, மறந்துட்டேன். விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. டேய், இன்னும் இவன் என்எஸ்எஸ் கேம்ப் சர்க்கிள் வந்ததுலேருந்து எனர்ஜி இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்கிறான். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? 10 நாள் கேம்புங்கிறாங்க. எப்படிடா அக்காவை தனியாக விட்டுட்டு வர முடியும்? அடா என்ன மாமா, எங்க அக்கா கூட தான் தனியா இருக்கு. டேய் சி, உங்க அக்கா எங்க தனியா இருக்குது? எதிர்ட்டு மாமா, பக்கத்து வீட்டு மாமா, அவங்களாம் துணைக்கு இருக்காங்களா? லூசு, உங்க அக்கா அவங்க அக்கா ஒன்னாடா? என்னதான் மச்சான் உனக்கு பிரச்சனை? இல்லைடா மச்சா, பக்கத்தில் காலேஜில் இருக்கும்போதே 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அக்கா ஃபோன் பண்ணி எங்கே இருக்க, சாப்பிட்டியா, காலேஜ் முடிச்சாச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லுவோம். அதான் என்ன பண்ணலான்னு பாத்தியா, அக்கா கிட்ட இருந்து ஃபோன். சரி பேசு. சொல்லுக்கா. காலேஜ் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? எங்கடா இருக்க? தோ வந்துட்டே இருக்கக்கா. பொழுது போறதுக்குள்ள சீக்கிரம் வந்து சேருடா. சரிக்கா. பாத்தியா, உன் வீட்ல இருந்து ஃபோன் வந்ததா? உங்க வீட்ல இருந்து ஃபோன் வந்துச்சா? டேய், இப்போ என்ன, உங்க அக்கா பர்மிஷன் கொடுத்தா வருவல்ல? நாங்க தான்க்கா. யாருடா கரெக்டா சாப்பாடு டைம்க்கு பெல் அடிக்கிறாங்களேன்னு பார்த்தேன். நீங்க தானா? அக்கா, பேங்க்குக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் தான் லஞ்ச் டைம் போக கூடாது. ஃப்ரெண்ட் வீட்டுல கரெக்டா சாப்பிட்ற டைம் தான் வரணும். ஏண்டா அதான்டா ரூல்ஸ். சரி சரி, உள்ள வாங்க. நாங்க உள்ள வரலக்கா. வெளியவே நின்னு சாப்பிட்டா பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கும்டா. பரவாயில்லக்கா. டேய், நீ ஆள் பகலாம் குப்பை தொட்டிலோட கை விட்டு எடுத்து சாப்பிடுவியா? நம்மனா வெளியே நின்று சாப்பிட்டு போக வந்தோம். அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போறதுக்காக வந்தோம். பெர்மிஷனுங்கிறீங்க, கையில பேக் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. நாங்கெல்லாம் என்எஸ்எஸ் கேம்ப் போறோம்க்கா. போயிட்டு வாங்க. அழகிரியும் கூட்டிட்டு போலான்னு இருக்கோம்க்கா. கூட்டிட்டு போங்க. அவன் வரமாட்டேங்கிறானே. ஏ, எல்லாம் உங்களால தான்க்கா. என்னாலியா? ஆமா, அன்பை அரிசி ஆக்கி, சந்தோஷத்தை சாம்பார் வச்சு, பொறுப்பை பொரியல் பண்ணி, பாசன்ற பாயசத்தை பிளேட்ல ஊத்தி, அக்மார்க் அக்காவை அவனை சென்டிமெண்ட்டா வளர்த்து விட்டுருக்கீங்க. அவன் உங்களை விட்டு 2 சென்டிமீட்டர் கூட பிரிய மாட்டான். அவன் வருவானு நாங்க 4 புல்லு கூட வாங்கி வச்சோம். எது இது 4 புல்லா உட்காந்து ரெடி பண்ணுன்றத இந்த டிராவலா வாயன் உளறாங்கக்கா. முதல்ல படிங்க. உள்ள வாங்க, அவனை ரெடி பண்ணி அனுப்புறேன். அக்கா போதுங்கக்கா, அவனா போருக்கா போறான், டூருக்கு தானே போறான். அக்கா, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? டேய், உன் டபுள் மைண்ட்ல டால்டா டின் போட்டு அடைக்க, அதான் அக்காவே பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே, இன்னும் என்ன கன்ஃபியூஷனு? வா போலாம். ஃப்ரெண்ட்ஸோட தானே போறேன், சந்தோஷமா போயிட்டு வா. சரிக்கா. கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம். டேய், அந்த ஃபுல் எல்லாம் பத்திரமா இருக்குல்ல? பத்திரமா இருக்கு மச்சான். மச்சான் 10 ஃபுல் வாங்கியிருக்கோம். ஏன் பத்தாதா? எங்கடா போன அக்காவை காணோம்? வா. குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே. பின்ன என்னக்கா, எப்ப பார்த்தாலும் பைசாவையும் பாயும் பரன் மேல வச்சுட்டு எக்கி எடுக்கிறது உங்களுக்கு வேலையா போச்சு. நீங்க போங்க, நான் வரேன். வாடா மச்சான், அக்கா கிட்ட வெயிட்டா ஒரு அமௌண்ட் வாங்கிக்க, சைடிஸ்க்கு நிறைய செலவு இருக்கு. இந்தா. தேங்க்ஸ்க்கா. அது உங்க எல்லாருக்கும் சேர்த்து குடு. அக்கா, 1500 தான்க்கா இருக்கு. 1500? எங்க? இந்தா 1000 ரூபாய். 500 ரூபாயே உனக்கு தண்ட செலவு தான். ஏண்டா
உன் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேடா. இருக்கிற காசை புடுங்குறதுக்குள்ள கிளம்பலாம் வா. வரேங்க்கா. ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணுக்கா. டேய், நிலாவுக்கு போன ஆம்ஸ்ட்ராங் கூட அவங்க அக்காட்ட இவ்வளோ நேரம் பேசியிருக்க மாட்டாரா? இங்க இருக்க தம்பி கோட்டைக்கு போறதுக்கு இவ்வளோ பேச்சு. எந்த ஊர் சொன்னீங்க? தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க தம்பி கோட்டைக்கா. பாத்தியாக்கா, என்னை போக சொல்லிட்டு நீ இவ்வளோ ஃபீல் பண்ற. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு ஃபோன் பண்ண பாத்துக்கோங்க. சரிங்க. சரி. பாய்க்கா. ஜாக்கிரதையா.